உங்களுக்கு தைராய்டு கட்டி பத்தி நிறைய क्वेश्चंस இருக்கும். கமெண்ட்ஸ்ல கேட்டா ஆன்சர் பண்ணுவாங்களான்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னைக்கு டாப் 20 क्वेश्चंस டைரக்ட் ஆன்சர்ஸோட சொல்றேன். வணக்கம், நான் டாக்டர் அர்ஜுன் லோகேஷ், நியூரோ அண்ட் வாஸ்குலர் இன்டர்வென்ஷனிஸ்ட், சென்னை. சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन, ப்ரெஷருக்கு முன்னாடி சாப்பிடலாமா? ஃபாஸ்டிங் தேவையில்லை. ஏர்லி மார்னிங் லைட் பிரேக்ஃபாஸ்ட் இஸ் ஓகே. சில டாக்டர்ஸ் 6 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ப்ரெஷருக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? RFAக்கு 30 to 45 மினிட்ஸ். பெரிய நூடுல்ஸ்க்கு பண்ற தைராய்டு ஆர்டரி எம்போலிசேஷன் 1 hour வரைக்கும் ஆகலாம். ஜெனரல் அனஸ்தீசியா தேவையா? நோ. லோக்கல் அனஸ்தீசியா மட்டும் தான். நீங்க அவேக்கா டாக்டரோட பேசிட்டே இருப்பீங்க. ப்ரெஷருக்கு அப்புறம் டிரைவ் பண்ண முடியுமா? நோ. ஒரு அக்காம்பனிங் பர்சன் கண்டிப்பா கூட தேவை. நெக்ஸ்ட் டேல இருந்து டிரைவிங் இஸ் ஓகே. ப்ரெஷர் பண்ணதுல இருந்து ரிசல்ட்ஸ் எப்போ தெரியும் டாக்டர்? 1 to 3 monthsல நொடியூல் ஷ்ரிங்க் ஆகும். ஃபுல் ரிசல்ட்ஸ்க்கு 6 months வரைக்கும் ஆகலாம். ஸ்கார் வருமா? இல்ல. பின்ஹோல் சைஸ் நீடில் என்ட்ரி தான், ஸ்காரே தெரியாது. ரெண்டு சைடுக்கும் சேம் டே பண்ண முடியுமா? எஸ், கண்டிப்பா பாசிபிள். நொடியூல் நரம்பு கிட்ட இருந்தா ஆபத்தா? இல்ல. ஐரோ டைசெக்ஷன் டெக்னிக் யூஸ் பண்ணுவோம். சேஃபா ப்ரொசீஜர் பண்ணிக்கலாம். இன்சூரன்ஸ் கவர் ஆகுமா? நம்ம ஊர்ல நிறைய பேஷண்ட்ஸ்க்கு அண்டர் இன்சூரன்ஸ் கவரேஜ் தான் பண்றோம். ஏதாவது query வந்தாலும் நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். தைராய்டு டேப்லெட் கண்டினியூ பண்ணலாமா? எஸ், கண்டிப்பா. ப்ரொசீஜருக்கு முன்னாடியும் அப்புறமும் கண்டினியூ பண்ணிக்கலாம். எல்டர்லி பேஷண்ட்ஸ்க்கு சேஃபா? எஸ். ஜெனரல் அனஸ்தீசியா இல்லாத ப்ரொசீஜர் வயசானவங்களுக்கு ரொம்ப ஐடியல். RFA பண்ணிட்டு வர டெட் டிஷ்யூ எப்படி போகும்? பாடி நேச்சுரலி அப்சர்வ் பண்ணும். சில மாசங்கள்லே கட்டி ஃபைப்ரோசிஸ் ஆகி டிஸப்பியர் ஆகிடும். பிரெக்னன்சி பிளான் இருந்தா ப்ரொசீஜர் பண்ணிக்கலாமா? எஸ், டெஃபினெட்லி. ப்ரொசீஜருக்கு அப்புறம் ஒரு 3 months மட்டும் வெயிட் பண்ண சொல்லுவேன். TSH லெவல் சேஞ்ச் ஆகுமா? மோஸ்ட் கேசஸ்ல நோ. ஹெல்தி டிஷ்யூ ப்ரிசர்வ் ஆகுது. ஸோ தைராய்டு ஹார்மோன் லெவல்ஸ்ல எந்த ஒரு பாதிப்பும் வராது. ப்ரொசீஜருக்கு அப்புறம் MRI பண்ணலாமா? எஸ், MRI சேஃப் தான். எந்த ஒரு இம்ப்ளான்ட்டும் இந்த ப்ரொசீஜர்ல வைக்க மாட்டோம். RFAனால ரத்த குழாய்க்கு டேமேஜ் ஏதாவது ஏற்படுமா? அதுக்கான வாய்ப்பு மிக மிக கம்மி. லைவ் அல்ட்ராசவுண்ட்ல பார்த்துக்கிட்டே தான் ப்ரொசீஜர் பண்ணுவோம். மல்டிபிள் நொடியூல்ஸ் ஒரே செஷன்ல ட்ரீட் பண்ண முடியுமா? மறுபடியும் எஸ், கண்டிப்பா பாசிபிள். எஸ்பெஷலி தைராய்டு ஆர்டரி எம்போலிசேஷன்ல. ப்ரொசீஜருக்கு அப்புறம் திரும்பியும் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எப்போ தேவை? 3 months, 6 months and 1 year follow upல பண்ணா போதும். Can I speak same day? Yes. Mild neck soreness is possible. ஆனா speaking will be completely fine. ஃபைனலி, காஸ்ட் எவ்வளவு ஆகும்? எந்த ஹாஸ்பிட்டல்ல எந்த வகையான ட்ரீட்மெண்ட்டை பொறுத்து தான் காஸ்ட். ஃபர்ஸ்ட் கன்சல்டேஷன்லே காஸ்ட் பத்தி கிளியரா சொல்லிடுவோம். ஸோ தட்ஸ் இட். உங்களுக்கு இன்னும் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல ஆன்சர் பண்றேன். நன்றி.